காலி பண்ணணும். என்கிட்ட தோத்து போனதா ஒப்புக்கொள்ளுங்க, இப்பவே காலி பண்றேன். நீ ஒரு நாடோடி, நான் இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன். நான் எதுக்காக உங்ககிட்ட தோக்கணும்? இந்த ஊர்ல ஒருத்தங்க கூட யோகியம் இல்லைன்னு நிரூபிக்கிறேன்னு உங்ககிட்ட சவால் விட்டேனே, ஞாபகம் இருக்கா? இப்ப உங்களையே நான் இருக்கிற இடத்துக்கு வரவழைச்சிட்டேன். அது உங்களுக்கு தோல்வி இல்லையா? வாய்க்கொழுப்பா, உன் ஆட்டத்தை பார்க்க வந்த ஜனங்களை விட்டே உன்னுடைய கொட்டகையை பிரிக்கிறனா இல்லையா பார். அப்ப தெரியும் யார் ஜெயிச்சது யார் தோத்ததுன்னு. கொஞ்சம் நில்லுங்க பண்ணியறையா. உன் பேரு? ராணி. பேர்ல மட்டும் ராணி இல்ல, அழகுலயும் ராணி தான். போங்க, நீங்க போய் சொல்றீங்க. நிஜமா தான் சொல்றேன். உன் ஆட்டத்தை பாக்குறதுக்கு ஜனங்க குவியல் குவியலா வராங்களே, அதுல அர்த்தம் இருக்கு. எத்தனை பேர் வந்தா என்ன, ஊருக்கு பெரிய மனுஷன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையே? அப்ப பிடிக்கல, இப்போ இப்ப மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே பிடிக்கும். நிஜமாவா? ஆமா. பசங்களா, மாமா. மாமான்னு கூப்பிடாதீங்க, சாதாரணமா கூப்பிடுங்க. சரி, இந்த மரம் பூச்சி பிடிச்சு போச்சு, காய புடிங்கி போட்டுட்டு மரத்தை வெட்டிடுங்க. சரிதானா? சரிங்க மாமா. ஐயோ, மாமா மாமா மாமான்னு உயிரை எடுக்கிறானுங்க. அண்ணே, இந்த காயெல்லாம் பறிச்சு போட்டு மரத்தை வெட்டுறதுனா ரொம்ப நேரமாகும். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அப்போ நீ மேல ஏறி காயெல்லாம் பிடிக்கி போடு, நான் மரத்தை வெட்டி சாச்சிடுறேன். சாபாஷ், அருமையான யோசனை. உங்க அறிவே அறிவுண்ணே. மெதுவா மெதுவா தம்பி, பாத்துப்பா. நிறுத்துங்க. பொன்னி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சு, தொல்லை பண்ணாத, மரத்தை வெட்டணும். மேல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் என்ன மடையனா? என் தம்பி இருக்கான். மரம் கீழே விழுந்தா அவர் என்ன ஆவார் தெரியுமா? என்ன? ஆமா, மரம் கீழே விழுந்தா கை கால உடைச்சுக்குவான்ல, தப்பு பண்ணிட்டேனே. சரி, அவர் காய பறிச்சு போட்டோம், வாங்க நாம அப்படி உட்கார்ந்து பேசலாம். ஆஹா, மாமா திட்டுவாங்க. அவர் ஒண்ணும் திட்ட மாட்டாரு. தம்பி தப்பா நினைச்சுக்குவான். ஐயோ, டேய், பொன்னி தலைமையில தேங்காய் போட்டு தாச்சிட்டியாடா டேய். அண்ணே, மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுனா உன்னை கொன்னே போட்டுருவாரு. இப்போ என்ன பண்றது? எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிரு. போ 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 போ. பயந்துட்டீங்களா? மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சியா? இல்லங்க, என்ன தொடவே மாட்டீங்களான்னு ஏங்கின. இப்போ உங்க கையே மேல பட்டுடுச்சு, இதுவும் சுகம்தான். அண்ணே, என்னது? அண்ணே, என்னன்னாச்சு? இந்த வஸ்தாது வரத மாமா கிட்ட கடன் வாங்கிருந்தான், திருப்பி தரல. அத போய் கண்டிச்சு கேளுன்னாரு, நாங்க போய் கேட்டோமா? பணம் கடன் கேட்டு வாயை திறந்தீங்க, தொலைச்சிருவேன்னு சொல்லி வாயில பிளாஸ்டிக் ஓட்டிட்டான். இதை எடுத்தா உதப்பேன்னு வேற சொன்னான். அந்த பயகிட்ட பணத்தை நான் வசூல் பண்றேன். முதல்ல நீ போய் தங்கமுத்தை தேடுங்க. ஆமா, அவன் எங்க போயிட்டான்? பொன்னி தலைமையில தேங்காய் போட்டானா, அவன் மயங்கி விழுந்துட்டா. மாமாவுக்கு பயந்துட்டு இங்கேயும் ஓடிட்டான் அந்த பய. சரி சரி, தங்கமுத்துவ நாங்க தேடிக்கிறோம். நீ முதல்ல இந்த வரதம் பையில புடிச்சு இது அவன் வாயில ஓட்டு. இந்த வரதம் தர வேண்டிய பணத்துக்கு கணக்கு சீட்டு. வரதா? ஓய், இந்த கணக்குக்கு என்னப்பா பதில் சொல்ற? பதில தான் உங்க அண்ணன்மார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேனே. ஓஹோ, உங்ககிட்ட பணம் வாங்காம நான் போறது இல்ல. நான் அவங்களுக்கு வாயில தான் பிளாஸ்டிக் போட்டு அனுப்பிச்சேன். உனக்கு உடம்பு பூரா போட வேண்டி வந்துடும், போயிடு. ஓய், முதல்ல நீ கொடுக்க வேண்டிய காசுக்கு கணக்க சொல்ற. எண்ணிக்க. உங்களுக்கு 100, காது குத்துக்கு 1000, திருவிழாக்கு 300, தீபாவளிக்கு 1000. அப்புறம் நீ மொட்டை அடிக்க வாங்கினது 50 ரூபா. திருப்பதியா பழனியா?
பாக்கெட்ல எவ்வளோடா இருக்குதுல? 2500. நீ கொடுக்க வேண்டியது 3000ல. பாக்கி 500க்கு என்ன பண்றது? இது ஒரு 500 தேரும். உன் கணக்கு தீந்துச்சு, இனிமே விளையாடாத. தங்கமுத்து இங்க இருக்கப்பா வந்த? மாமாவுக்கு பயந்து லாரியில ஏறி படுத்த, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஆமா, இது எந்த ஊரு? பட்டணம் இது. பட்டணமா? ஐயோ, அண்ணெல்லாம் என்ன தேடுவாங்க. நான் ஊருக்கு போன என்ன கொண்டு போய் விட்டுறேன். வண்டி இப்ப போவாது, காலையில தான் போகும். செலவுக்கு காசு தரேன், ஊரை சுத்தி பார்த்துட்டு வா. நாளைக்கு கூட்டி கொண்டு போய் விட்டுறேன். இந்த கல்லாளப்பா நீ போ. போயிட மாட்டியே? போக மாட்டேன், நான் வந்துடுறேன். போ. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய குளம். நம்ம அண்ணனுங்க பார்த்தா நீந்தியே தீத்துருவாங்க. ஐயோ, ஒரு பொண்ணு தண்ணியில மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. அடிச்சுங்களா நீங்க? உப்பு தண்ணி நிறைய குடிச்சிருப்ப, எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறேன் பாரு. திரும்ப கக்கு. என்ன நீ அடிச்சுட்ட? நீச்சல் போட்டியில நான் முன்னால வந்துட்டு இருந்தேன், என்ன தூக்கிட்டு வந்துட்டியே. உனக்கு அறிவு இருக்கா? நீச்சல் போட்டியா? என்ன சொல்ற? நான் ஏதோ நீ தண்ணில விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறியாக்குன்னு நினைச்சேன். நினைச்சிரு. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் யாத்திரை அடங்கும். போலீஸ்! போலீஸ்! விடுங்கடி. ஏய், இல்ல, ஓடாத, ஓடாத.